வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சனில் மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மட்டன் கோலா உருண்டை பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் 10 பல் பூண்டு, 2 இன்ச் அளவு இஞ்சி, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 1 கப் அளவு துருவின தேங்காய், 2 கொத்து கறிவேப்பிலை, 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 6 பச்சை மிளகாய், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் வெட்டி சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணியை அதிகமாக ஊற்றி அரைக்கக்கூடாது. அப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 கப் அளவு பொரிக்கடலையை போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கிலோ மட்டனை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்கணும். அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதை ஒரு பேனில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். மட்டன் நல்லா வதங்கி அதிலிருந்து தண்ணி எல்லாம் வெளிவரும். அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வதக்கணும். இப்போ மட்டன் நல்லா வதங்கிடுச்சு. அதை நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதை ஒரு பவுலில் போட்டுக்கணும். அது கூட அரைச்சி வச்சிருக்கிற மசாலா 4 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை மாவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலாவில் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பொட்டுக்கடலை மாவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணணும். உப்பு பத்தாட்டினா கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவி கொஞ்சம் மட்டனை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். அப்புறம் ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் மட்டன் உருண்டையை போட்டு மிதமான சூடில் பொன்னிறமாக பொரிச்செடுக்கணும். அவ்வளவுதான், சுவையான மட்டன் கோலா உருண்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடுத்தடுத்து பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.